வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நான் உங்க அருண். நம்மளுடைய ஐஓடி சீரிஸ்ல நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம், நிறைய சென்சார்ஸ் பற்றி பார்த்தோம். அந்த லிஸ்ட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் 4-wheel Acrylic Chassis Kit. நான் இப்போ என்னோட ரீசென்ட் ப்ராஜெக்ட்க்கு இந்த கிட் வாங்கியிருந்தேன். இதை அன்பாக்ஸ் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு காமிச்சு அப்படியே இதை அசம்பிள் பண்ணுறது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இது நீங்கள் வாங்கும் போது இப்படி தான் பேக்டாக வரும். இது எங்கே வாங்கினாங்கிற டீட்டெயில்ஸ் நான் வந்துட்டு கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். உங்களுக்கு வேணா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இது நம்ம பிரித்து பார்க்கலாம். ஓகே, நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டோம். உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வீல் இருக்குது, 2 சேஸ் ஃப்ரேம் இருக்குது, அண்ட் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஸ்க்ரூஸ் அண்ட் மோட்டர்ஸ் இருக்குது. இந்த இதை பிரித்து பார்ப்போம். ஓகே, உள்ள மேனுவல் வச்சுருக்காங்க எப்படி இதை அசம்பிள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மேனுவல் இருக்குது. ப்ளஸ் 4 பிஓ மோட்டர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒயர்ஸ் அண்ட் ஸ்க்ரூஸ், கோடர் டிஸ்க்ஸ், இந்த ஃப்ரேம் கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு கிட்டில் எல்லாமே வந்துடுது. அண்ட் இந்த மேனுவல் படி நம்ம கனெக்ட் பண்ணலாம். அண்ட் இதுதான் இதுக்குள்ளே இருந்த ப்ராடக்ட்ஸ். இப்போ இதை நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை அசம்பிள் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். லைக் இதில் இன்னும் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது. லைக் இந்த பிஓ மோட்டரில் வந்து நீங்கள் பவர் சப்ளை எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கணும். லைக் ஒயர் சால்ட்ரு பண்ணியிருக்கணும். இந்த ஒயர்ஸ் எல்லாம் இதில் சால்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு இது அசம்பிள் பண்ணுறது மட்டும் எப்படிங்கிறத காமிக்கிறேன். அண்ட் ஒவ்வொரு வீடியோவாக லைக் முடிஞ்சால் அந்த ஒரே வீடியோவில் போட பார்க்குறேன், இல்லைனா பார்ட்டாக போட பார்க்குறேன். ஏன்னா இதில் ஒன்று சால்ட்ரு பண்ணுற ஒர்க்கு இருக்குது. கரெக்டாக நீங்கள் எல்லாமே அசம்பிள் பண்ணி இது ப்ளூடூத் மூலிமா யூஸ் பண்ணுற மாதிரி, இல்லைனா ஒயர்லெஸ்ஸாக ரிமோட்டில் ஆக்சஸ் பண்ணுறது எப்படி, இந்த மாதிரி பண்ணலாமான்னு பார்த்துட்ருக்கேன். ஃபஸ்ட்டு இது அசம்பிள் பண்ணுறது மட்டும் எப்படின்றது காட்டுறேன், கனெக்ஷன்ஸ் இல்லாமல். ஓகே, நம்ம அசம்பிள் பண்ணுற ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆக்ரிலிக் சேஸ் ஃப்ரேம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த சேஸ் ஃப்ரேமில் இந்த ஃபாஸ்டன்ஸ் ஃபஸ்ட் நம்ம கனெக்ட் பண்ணணும். அதாவது இதுதான் ஃபாஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இது அந்த கிட்டில் 8 பீசஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் நம்ம அந்த 8 பீஸை ஃபஸ்ட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த கேப்பில் இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு, அடுத்து இந்த பிஓ மோட்டார், இந்த மோட்டார் எடுத்து இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இது கோடர் டிஸ்க் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது பேர் கோடர் டிஸ்க். இந்த கோடர் டிஸ்க்கை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்படி வர மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே இந்த ஸ்க்ரூ போடுற ஹோலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக, இந்த ஸ்க்ரூ போடுற ஹோலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்த ஃபாஸ்டன் எடுத்து இந்த சைடு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த டைப் ஆஃப் ஸ்க்ரூ எடுத்து இந்த இடத்துல ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு நட் எடுத்து டைட் பண்ணிட்டிங்கன்னா ஒர்க் முடிஞ்சது. ஓகே, நம்ம ஃபஸ்ட் ப்ராசஸ் மவுண்ட் பண்ணிட்டோம். இதே மாதிரி 4 மோட்டர் நம்ம மவுண்ட் பண்ணணும். ஓகே, நம்ம 2வது முடிச்சிட்டோம். அடுத்து ஓகே, நம்ம 4 மோட்டர் கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் ஃபைனலாக இப்போ எப்படி மேலே ஸ்க்ரூ பண்ணமோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் கீழே ஸ்க்ரூ இருக்கும். அதே ஸ்க்ரூ பண்ணுறோன்னா நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே கைஸ், நம்ம எல்லாம் ஸ்க்ரூ பண்ணி மவுண்ட் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ நான் எப்படி இதை ரிமூவ் பண்ண போகிறேன், ஏன்னா அப்டி சால்ட்ரு எல்லாம் பண்ணுற ஒர்க் இருக்கிறதுனால ரொம்ப டைட்டாக பண்ணல, சும்மா ஒரு பேசிக்காக பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஸ்க்ரூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இது மாதிரி ஃபிட் ஆயிரும். நெக்ஸ்ட் இதோடைய வீல்ஸ் கனெக்ட் பண்ணணும். ஓகே, நம்ம வீல்ஸும் கனெக்ட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் பாதி ஸ்டெப் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து மேலே இருக்க இந்த டாப்பை நம்ம கவர் பண்ணோம். அண்ட் மேலே இதை வச்சு இந்த ஃப்ரேம் வச்சு நம்ம எல்லாமே மவுண்ட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. ஓகே, நம்ம இப்போ பாட்டம் முடிச்சுட்டு இப்போ டாப் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டைப் ஆஃப் ஸ்க்ரூஸ் யூஸ் பண்ணோம். இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைடு அண்ட் பேக் சைடு 2 சைடுமே ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம இந்த 4 இடத்துல மவுண்ட் பண்ண போகிறோம். நான் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குட்டி ஸ்க்ரூ யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த குட்டி ஸ்க்ரூ யூஸ் பண்ணி நான் இந்த ஸ்க்ரூ கனெக்ட் பண்ணுறேன். இதில் இன்னொரு டைப் ஆஃப் ஸ்க்ரூவும் இருக்குது.
ஓகே, நம்ம ஸ்க்ரூ பண்ணிட்டோம். இப்போ இந்த மேலே இருக்க இந்த ஃப்ரேமை வச்சு கவர் பண்ணிட்டா ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சிட்டோம். இது ஃபுல்லாகவே அசெம்பிள் பண்ணியாச்சு இப்போ. அதாவது பேசிக்காக அசெம்பிள் பண்ணியிருக்கோம். ஒன்றும் எதுவுமே சால்டர் பண்ணல. ஒர்க்கிங்க்கு எதுவுமே ரெடி ஆகல. சும்மா அசெம்பிள் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கு எப்படி இருக்குன்ட்டு. இல்லை ஒன்றும் நம்ம இந்த பேட்டரி கண்டெய்னர்ஸ், இந்த HC05 ப்ளூடூத் மாடியூல் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி அப்கமிங் வீடியோஸில் எப்படி ஒரு மொபைல் மூலியமாகவே நம்ம ஆப்ரேட் பண்ணுறது, எப்படி மூவ் பண்ண வைக்கிறது, அண்ட் ஆட்டோமேட்டிக்காக எப்படி ஒரு மொபைல் சிக்னல் ஆர் ரிமோட் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறதுங்கிறது அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ரோபோலார்க். இவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் தேவையான காம்பனன்ட்ஸை செல் பண்ணுற ஒரு பிராண்ட். இவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. நீங்கள் இவங்களுடைய வெப்சைட் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் 2500 மேலே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ. அண்ட் இவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் VIT ஆல்மார்ட் கேட் ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் நீங்கள் அங்கே போய் காம்பனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா இவங்க கிட்ட வாங்குற காம்பனன்ட்ஸ்க்கு அவங்க ஃப்ரீயாகவே சால்டரிங் பண்ணி தருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற பின்கோடில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஃப்ரீ. அண்ட் இவங்க கிட்ட பிக்கப் ஃப்ரம் லோக்கல் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்கு. அதை யூஸ் பண்ணீங்கனாலும் ஃப்ரீ ஷிப்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு VIT ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா VIT ஆல்மார்ட் கேட் கிட்டே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க. அண்ட் அதர் ஆஃபர்ஸ் லைக் நீங்கள் LED வாங்கும் போது உங்களுக்கு ரெசிஸ்டர் ஃப்ரீயாக தருது. இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஜஸ்ட் இதை அசெம்பிள் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஒன்றும் நம்ம இந்த நிறைய ஒர்க்ஸ் இருக்குது சால்டர் பண்ணணும். ஸோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். பை.